இப்போ வாஸ்து தவறான வீடுகளாக இருந்துட்டு அங்கே நீங்கள் என்ன பூஜை புனஸ்காரங்கள் பண்ணாலும் எதுவுமே நடக்காது. இது என்னுடைய அனுபவ உண்மை. இந்த பெண்கள் எப்படி இருந்தால் நமக்கு கணவனுக்கு சொத்துக்கள் சேரும், இல்லை அவர்கள் பெயரில் சொத்து வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த சூட்சமங்களை தெரிஞ்சுக்கணும். வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு பணம் வருது, நிம்மதி கிடைக்குது, கடன் அடையுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அதை பண்ணீங்கன்னா, ஒரு வீட்டை பார்த்த உடனே இந்த வீட்டில் தற்கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அது எப்படி பண்ணினாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். எந்த ஒரு தொழிலும் என்னால் செய்ய முடியல, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே நேரங்களும் சரியில்லை அப்படின்ட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு கட்டிட அமைப்புகள் தான் நம்மளுடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும். அந்த கட்டிட அமைப்புகளை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த வாஸ்து. ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாஸ்து சம்பந்தமான பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு ஸ்ரீ சர்க்குரு வாஸ்து தங்கதுரை ஐயா அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். சார் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இந்த வாஸ்து வகுப்புகள் இன்னைக்கு நிறைய நம்மளால பார்க்க முடியுது சார். ஒரு 2-3 கிளாஸ் போறாங்க, அவங்க ஒரு வாஸ்து நிபுணர் ஆகுறாங்க, அவங்க கிட்ட சில பேர் வாஸ்து பாக்குறாங்க. அப்ப இந்த நடைமுறை அப்படிங்கிறது உங்களை மாதிரி அனுபவம் பெற்றவர்கள் இந்த நடைமுறைகளை எப்படி பாக்குறீங்க? இல்லை, வாஸ்து வகுப்பு கற்றுக்கொள்றவங்கள நம்ம குறை கூற முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கணும் அப்படின்னு தான் வர்றாங்க. கண்டிப்பா. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த வகுப்புக்கு ஒரு 2 வகுப்பு வர்றாங்க, இல்லை 3 வகுப்பு வந்தோடனே அதில் மேக்சிமம் ஒரு 50-60% இந்த வாஸ்து, பேசிக் வாஸ்து எல்லாமே நம்ம கற்றுக் கொடுத்துறோம். இவங்க அது தெரிஞ்சுக்கிட்டாலே வாஸ்துல முழுவதுமாக கற்றுக்கொண்டது போல ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. அதனால தான் இவங்க எடுக்கிற இடங்கள் ஒரு 30% இடங்கள்ல பாதிப்புகள் இருக்காது. நல்லா தான் ப்ரெடிக்ஷன் கொடுப்பாங்க, சொல்லிடுவாங்க. பட் ஒரு 70% அக்யூரேஷாக எடுக்க முடியாது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரைபடத்தை பற்றி ஒரு விஷயம் நம்ம பேசணும். ஒரு வீட்டை பார்த்த உடனே இந்த வீட்டில் தற்கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அது எப்படி பண்ணினாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அந்த வீட்டில் ஆண் அப்படிங்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை தற்கொலை எண்ணத்தை கொடுத்துச்சா, இல்லை பெண்ணுக்கு கொடுத்துச்சா அப்படிங்கிற அந்த வீட்டு வரைபடத்தையுமே, இல்லை அந்த வீட்டோட கட்டிட அமைப்பை வச்சு சொல்லலாம். அதே போல் இப்போ ஒரு அரசு வேலை வேணும் அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு தலைவாசல் அப்படிங்கிறத நீங்கள் வைக்க சொல்கிற இடத்துல, நாங்கள் சொல்கிற இடத்துல வச்சிங்கன்னா 100% அரசு வேலை கிடைக்கும். இல்லை அரசு பணி கிடைக்கும். இல்லை அரசியல்வாதியாக போவாங்க. அதே போல தான் இப்போ நீங்கள் எனக்கு வேலையே கிடைக்கல, எந்த ஒரு தொழிலும் என்னால் செய்ய முடியல, பட் நாலேஜ் இருக்குது, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே நேரங்களும் சரியில்லை அப்படின்ட்டே தான் இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை. இருக்கிற இடத்த மாற்றினீங்கன்னா 100% நடக்கும். நீங்கள் அது சொந்த வீடாக இருந்தால் ஒரு 6 மாதத்துக்கு வாடகை வீடு மாறி பாருங்க, இல்லை வாடகை வீடாக இருந்தால் வேற வீட்டுக்கு மாறி பாருங்க. இல்லை அதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, இது எங்கள் அப்பா கட்டின வீடு, எங்கள் தாத்தா கட்டின வீடு, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா வாஸ்துப்படி மாற்றி அமைச்சுக்கோங்க, 100% பலன் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு கட்டிட அமைப்புகள் தான் நம்மளுடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும். அந்த கட்டிட அமைப்புகளை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த வாஸ்து. கண்டிப்பா. அப்போ நீங்க மேலோட்டமான வாஸ்து படிச்சுட்டோ இல்லை வாஸ்து நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுல 100% பலன் எடுக்க முடியாது. இதுல என்னோட மாணவர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, இந்த வாஸ்துல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குதோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த வாஸ்து பயணத்தை தொடர்ந்தீங்கன்னா 100% வெற்றி அடையலாம். அந்த வாஸ்து நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நான் தீர்த்து கொடுக்கறது அப்படிங்கிறது என்னோட கடமை. அது நான் 100% என்னோட மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக என்னோட மாணவர்கள் வருங்காலத்தில் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைவார்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லி மிக மிக நீங்க எப்படி ஒரு 2 குருவை மிகச்சிறந்த குருவாக பெற்று நீங்க இன்னைக்கு ஒரு குருவா இருக்கீங்க, அதே மாதிரி உங்களுடைய சிஷ்யர்களும் உங்களை ஒரு சிறந்த குருவாக வச்சு அவங்களும் நாளைக்கு வாழ்க்கையில மிகச்சிறந்த குருவாக மாறும். ஆமா, அந்த வாஸ்து பயணம் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக கேட்டோம்னா ஒரு நீண்ட பயணமாக இருக்க வேண்டும். வெறும் நம்ம வரைபடத்தை பார்த்தோம் ஒரு 4-5 கிளாஸ் போனோம்னு இல்லாம அனுபவ ரீதியாக பல விஷயங்களை தெரிந்து கொள்ளும் போது அது இன்னும் கூட பலனை தரும் அப்படிங்கிறத நாம சொல்லி
சொல்லியிருக்கோம். இப்போ நீங்க அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க, சொத்துக்கள் அப்படிங்கிறது பெண்கள் பெயர்ல வாங்கும் பொழுது அது இன்னும் கூட பல மடங்காக பெருகுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு பெண்களுக்கு சொத்து சேர்க்கறதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா புதிதாக ஒரு பெண்ணை நாம ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம் அப்படின்னும் பொழுது இந்த எதிர்காலம் அப்படின்னும் போது அவங்க மேல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். அவங்க மேல சொத்தை வாங்கி நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை தான் இருந்த போதிலுமே இருவரும் சேர்ந்த மாதிரி ஒரு சொத்தை வாங்குவாங்க. அவர் பேர்லயும் இருக்கும், இவங்க பேர்லும் 2 பேரும் சேர்ந்து ஒரு பேர்ல ஒரு சொத்து வாங்குறாங்க. இது எப்படி பார்க்கப்படுகிறது? இதுல யாருடைய பலன் அதிகமாக இருக்கும்? இப்போ ஒரு பெண் பெயர்ல ஆண் பெயர் கணவன் மனைவி பேர்ல வாங்கினாங்கன்னா என்னைய பொறுத்த அளவுக்கு அதிகபட்சம் ஒரு பவரை கொடுக்கக்கூடியது அப்படின்னா பெண் தான். இரண்டாவது தான் ஆண் அப்படிங்கிறத நான் மீண்டும் பதிவிட்டுக்க ஆசைப்படுறேன். இதை அழகா நீங்க வந்து ஒரு அக்னி பகுதி வாயு பகுதின்னு இந்த வாஸ்துல குறிப்பிடலாம். இந்த அக்னி அப்படிங்கிறதே பெண் தான். வாயு மூலை அப்படின்னாலும் அதுவும் பெண்ணுக்கானது தான். இப்போ அக்னி பகுதி அப்படின்னு பெண்ணுக்கு கொடுத்துட்டு ஒரு வீட்டில் ஒரு பெண் அதிகபட்சம் ஒரு பவரோடையும் சொத்தோடையும் இருக்கணும் அப்படின்னாலும் இந்த அக்னி பகுதி வாயு பகுதி சரியா இருக்கணும். அப்போ இந்த பெண்கள் வந்து எப்படி இருந்தா நமக்கு வந்து கணவனுக்கு சொத்துக்கள் சேரும், இல்ல அவர்கள் பெயர்ல சொத்து வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த சூட்சமங்களை தெரிஞ்சுக்கணும். அதற்கு ஒரே ஒரு இடம்னா அந்த அக்னி பகுதி தான். வீட்டுடைய சமையல் கட்டு தான். சமையல் கட்டு அப்படிங்கிற இடத்த வந்து வாஸ்து நீங்க சரியா அமைச்சிங்கன்னா சொத்துக்கள் குவியும். நீங்க அந்த மாதிரி இப்போ இடங்கள் எல்லாம் போய் பாருங்களேன். அது நீங்க அழகா எடுக்கலாம், பார்த்தாலே தெரியும். ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் இல்லை. அப்போ எப்போ ஒரு வீட்டுல ஒரு பெண் எப்ப பார்த்தாலும் ஒரு கணவனை குறை சொல்லிக்கிட்டு இவன் மோசம் ஆகாதவன் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த வீடு கடன்ல மிகப்பெரிய கடன்ல மூழ்கி. அதே மாதிரி ஒரு பெண் வந்து எப்பவுமே தலைவிரி கோலமா ஒரு 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 அழகான ஒரு லட்சணமா இல்லாம எப்பவுமே ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜியோட இருக்கிறாங்களோ அந்த வீடு வந்து வெற்றி அடையாது. அந்த வீடு சுபிக்ஷமா இருக்காது. எப்போ வீட்டில் வசதி வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ அவருக்கு என்ன தகுந்தால் போல ஒரு அழகான ஒரு முக பாவனையோட வந்தால் வரக்கூடியவங்களை வரவேற்கக்கூடிய ஒரு ஒரு அன்பான அனுசரிப்பாக இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வர வீடுகளாக தான் இருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு வீடையும் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம், இந்த வீட்டில் இப்படி இருப்பாங்க, இத்தனை பாதிப்புகள் இருக்கும், சொத்துக்களை இப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம சொல்ல முடியும். அப்போது நீங்கள் பழைய கால வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னாலே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கணவனை குறையே சொல்ல மாட்டாங்க. 90% வீடுகள் அப்படிதான் இருந்துச்சு. நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஒரு அழகான ஒரு பயணமாக இருக்கும் இந்த வாஸ்து பயணம். கண்டிப்பாக. அப்போது நம்ம இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த வாஸ்துல பிரம்மாண்ட வெற்றி அடையலாம். அதை அந்த வாழ்வியலை வழிகாட்டக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு இல்லை. அதனால எல்லா குடும்பங்கள்லையுமே நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பொருளாதார இதே பாதிப்புகள் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கு. அதை ஈஸியாக வாஸ்துல சரி செய்ய முடியும். அதை ஈஸியாக பெண்களும் சரி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பெண்களை பொறுத்தளவுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். இது என்னன்னா, இந்த விளக்கு ஏற்றுனா பணம் வரும், கோயிலுக்கு போனால் பணம் வரும், இல்லை ஒரு வீட்டில் வந்து ஒரு பொருளை வாங்கி வச்சா ஃபோட்டோ வச்சு நம்ம டெய்லியும் வழிபாடு செஞ்சால் பணம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எப்பவுமே மகிழ்ச்சியாக இருங்க, கணவனை குறை சொல்லாதீங்க. இந்த 2 விஷயம் மட்டும் பண்ணால் போதும், 100% பணம் வரும், சொத்துக்கள் சேரும். நீங்கள் செஞ்சு பாருங்க. சரி சரி, வேற நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். அதாவது இன்னைக்கு ஒட்டுமொத்தமா நம்ம நிகழ்ச்சியில வந்து பெண்களுக்கான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அந்த இல்லறம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணை சார்ந்ததாக மட்டுமே இருக்கிறது அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்கேன். எப்படியுமே சிரித்த முகத்தோட வரவங்களை அன்பா வரவேற்கிறது மட்டும் இல்லாம அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க, கணவர்களை குறை கூறாமல். ஏன்னா அந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து கணவரோட பெயரையே சொல்ல மாட்டாங்க, அவர் பெயரையே குறிப்பாலதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு பேர் சொல்லி கூப்பிடுறது, வாடா போடான்னு கூப்பிடுறது, இதெல்லாம் வந்து நாகரீகத்தின் வந்து மோகமாக மாறி இருக்கிறது. இருந்த போதிலுமே கூட ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல் இருப்பது நல்ல பண்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அருமையான விஷயம் சார். இப்போ வாஸ்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாரும் வந்து நீங்க சொன்ன மாதிரி விளக்கேத்துறது, பூஜை செய்யறது, இது எல்லாமே வந்து
பரிகாரங்களா சில செய்யற விஷயங்கள் அப்படிங்கறதுல பலன் ஒன்றும் இல்லை அப்படி இருந்தாலும் ஒரு வீடு தெய்வாம்சமா இருக்கும், ஒரு பூஜை அறை இருக்கணும், அதுல நம்ம கடவுள் முன்னாடி நிற்கும் போது அவர்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் இந்த பூஜை அறையை பத்தின ஒரு, ஏன்னா இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க பெண்களை பத்தியே நிறைய சொல்றதுனால அவங்க விரும்பி செய்யறது பூஜை தான். இந்த பூஜை அறை பத்தின சில தகவல்கள் ஒரு டிப்ஸா கொடுத்தீங்கன்னா நல்லதா. இல்லை, பொதுவாகவே இந்த பூஜை அறை வந்து எல்லாரும் விரும்பக்கூடியது, ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருமே விரும்பக்கூடிய இடம்தான். அப்போ அந்த பூஜை அறையில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பூஜை அறையில் தேவையில்லாத இந்த திருநீரை கொண்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வைக்கிறேன், இல்லை குங்குமத்தை வைக்கிறேன், இல்லை ஏதாவது கண்ட சிலைகளை வாங்கி வைக்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல தவிர்க்கணும். ஒரு பூஜை அறைனா ஒரு 5 படங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும். அதையும் மீறி வேணா உங்களோட குலதெய்வத்தை வச்சுக்கங்க, இஷ்ட தெய்வத்தை வச்சுக்கங்க. அதை தவிர்த்து நீங்கள் நிறைய போராக்கமெல்லாம் சிலைகளோ இல்லை ஃபோட்டோக்களோ வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறதுல 1% கூட பலன் இல்லை. ஒரு ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு பணம் வருது, நிம்மதி கிடைக்குது, கடன் அடையுது, இல்லை உங்களுடைய உறவுகளோட ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறோம், இல்லை உங்களோட வாரிசுகள் வெற்றி அடைகிறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அதை பண்ணீங்கன்னா அது உங்களுடைய மிகப்பெரிய அறியாமை அப்படிங்கிறத நான் குறிப்பிடுறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு 1000 படங்களை அடக்கி அழகழகான தெய்வங்கள் படங்களை வச்சு ஒரு கடை வச்சு உட்கார்றவனுக்கு வியாபாரம் இருக்கிறது இல்லை. அப்போது எப்பெல்லாம் பெண்களுக்கு மனசு ஏதாவது கஷ்டப்படுது, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரார்த்தனைகள் வேணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அது எந்த ஆலயங்களாக இருந்தாலும் சரி, அங்கே போய் ஒரு 24 நிமிடம் மட்டும் அமைதியாக உட்காந்துட்டு வந்தால் போதும். ஒவ்வொரு இடங்கள் தான் உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணங்களையும் நல்ல பிரபஞ்ச சக்தி கிடைக்கக்கூடிய ஆற்றல்களையும் கொடுக்குது. அப்போது அது கிடைக்கக்கூடிய இடம்தான் கோவில்களை தவிர நம்ம போய் எனக்கு பணம் வேணும், கடன் அடையணும், சொத்து சேரணும்னு ஒரு கோயிலில் வேண்டுதல் வைக்கிறதுனால நடக்காது. அப்போது உங்களுடைய எண்ண அலைகளை எப்படி ஒருங்கிணைக்கணும், அது எப்படி நம்ம வந்து தெய்வத்துக்கிட்ட முறையிடணும் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சு பண்ணினாங்கன்னா தான் 100% பலன் கிடைக்கும். இப்போது இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து விளக்கு போடுறதுக்கான தாற்பயமே தெரிய மாட்டேங்குது. இப்போ 5 விளக்கு போட்டால் ஒன்று நடக்கும், 6 விளக்கு போட்டால் ஒரு விஷயம் நடக்கும், இல்லை 7 விளக்கு போட்டால் பாதிப்புலேருந்து வெளியில் வரலாம் இப்படின்னு ஒவ்வொருத்தருடைய கற்பனையில தான் இன்னைக்கு வந்து இந்த வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. அப்படிலாம் கிடையாது. இந்த விளக்கு அப்படிங்கிறதே இருண்ட வீட்டில் ஒளியேற்றக்கூடியது தான். அவ்வளோதான், சிம்பிளா. இதை நீங்க ஒரு விளக்கு வச்சா என்ன பலனோ அதே பலன் தான் 50 விளக்கு வச்சாலும் கிடைக்கும். அதனால நீங்க இந்த இந்த ஆன்மீகத்தை வந்து அழகா கொண்டு போகலாம். அதுல உங்களுடைய வீட்டில 100% ஒரு நல்ல சக்திகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ண முடியும். அதற்கு அந்த வாஸ்துவும் உங்களுக்கு 100% ஒத்துழைக்கணும், கை கொடுக்கணும். இப்போ வாஸ்து தவறான வீடுகளா இருந்துட்டு அங்க நீங்க என்ன பூஜை புனஸ்காரங்கள் பண்ணாலும் எதுவுமே நடக்காது. இது என்னுடைய அனுபவ உண்மை. டெய்லி கோயிலுக்கு போயிட்டே இருப்பாங்க. நீங்க நிறைய கிராமங்கள்லாம் போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டெய்லி வாரத்துல 3 நாள் போறவங்களா இருக்காங்க. அப்புறம் திங்கக்கிழமை விரதம் இருப்பாங்க, இன்னொரு சாமிக்கு சனிக்கிழமை விரதம் இருப்பாங்க, செவ்வாய்க்கிழமை ஒரு விரதம் இருப்பாங்க. இப்படி எல்லாமே பண்ணுவாங்க. அங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட்டுச்சா, அங்க நடந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால ஒண்ணுமே நடந்திருக்காது. அப்போ அந்த வீடுகள் சரியா இருந்து, வீடுகள் வந்து வாஸ்துப்படி கரெக்டா இருந்தாதான் இவங்களுடைய எண்ணங்கள், நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சூப்பரா நடக்கும். தவறான கட்டமைக்கப்பட்ட வீடுகளில் வந்து நீங்க என்ன தெய்வ சக்திகளை நீங்க கொண்டு வந்து பிரயாணம் பண்ணினாலும் அங்கே ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிறது தான் மீண்டும் நான் பதிவிட்டுக்கிறேன். கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு கோவில்கள் பற்றி, நம்மளுடைய ஆன்மீக பயணம் பற்றின சில தகவல்கள் இதில் கொடுத்ததுனால இந்த கேள்வியை கேட்குறேன். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கே எங்களால் போகவே முடியறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு இல்லை இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு வரும்போது சில பேர் விபத்துக்குள்ளாகிறதையும் நாம பார்க்குறோம். இதுக்கும் இந்த நம்மளுடைய வீட்டிற்கும் தொடர்பு இருக்கு. 100% இருக்கு. இப்போ இந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு குழப்பமான மனநிலை இருக்கு. நிறைய பேர் குலதெய்வம் இல்லையேன்னு வருத்தப்படுறாங்க. குலதெய்வம் எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த குலதெய்வத்தை எப்படி எடுக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. இப்போ
இந்த கொங்கு மண்டலத்தை எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கவுண்டர் சமுதாயம்னு ஒன்று இருக்கு. இவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் மட்டும்தான் ஆகச்சிறந்த தெய்வம். அவங்களுக்கு வந்து சிவனும் கிடையாது, பெருமாளும் கிடையாது. சிவன் வழிபடுறவங்க வேற, பெருமாளுடைய வழி வந்தவங்க வழிபடுறவங்க வேற. அப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த வடமேற்கு மாவட்டங்கள் அப்படின்னு கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள்லாம் ஒவ்வொரு கோவிலை நோக்கி பயணப்படுறாங்க. இது அவர்களுக்கு பலனை கொடுக்குமான்னா அது ஒரு 10%, 20% கொடுக்கும். அவர்களுக்கு இந்த குலதெய்வம் தான் 100% பலனை கொடுக்கும். அதனாலதான் இந்த வட மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம்னு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் கூட்டம்னு இருக்கும். இப்போ நீங்க கரூர் மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா பெருங்குடியாங்கூட்டம் அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அப்புறம் பக்கத்துல இப்போ நாமக்கல் பார்த்தீங்கன்னா விளையங்கூட்டம் அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் கண்ணந்தை கூட்டம், கண்ணங்கூட்டம், இப்படி ஒவ்வொரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம்னா ஏன் அந்த கூட்டம் அப்படின்னு வச்சு வழிபட்டாங்க அப்படின்னு அதோடைய தாற்பயமும் இன்னைக்கு இள வயதினர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா, பல காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கொங்கு வெள்ளையர் கவுண்டர் சமுதாயம்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து எப்படின்னா அவருடைய ஒவ்வொரு அந்த குழுவா மாமே மச்சான் அந்த மீன் ஒரு 10 குடும்பம் இருந்துச்சுன்னா எந்தெந்த இடங்கள்ல வந்து இந்த ஆற்று படுகைகள் அல்ல மலை ஓரங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீர் அதிகமா நிறைஞ்சிருக்கும். இவங்களுக்கு குலத்தொழில் வந்து விவசாயம். அப்ப அந்த பகுதியில போய் விவசாயம் செஞ்சு ஒரு கூட்டமா வாழ்ந்தாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள திருமணம் முடிக்கணும் அப்படின்னா ஒரே கூட்டமா இருந்தா திருமணம் பண்ண முடியாது. அதனால பெண் வேற கூட்டம், ஆண் வேற கூட்டம் அப்படின்னு பிரிச்சு ஒரே கோயிலே 2 கூட்டங்களை கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரே குலத்துக்காரங்க அந்த கூட்டத்துக்காரங்க திருமணம் முடிக்க மாட்டாங்க. அப்போ இவர்களுக்கெல்லாம் வந்து அதி அற்புதமான சக்தி கொடுக்கணும்னா அந்த குலதெய்வம் தான் கொடுக்கும். இதே நீங்க அப்படியே இந்த காஞ்சிபுரம் மாவட்டம், சென்னை இதை சார்ந்து வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க அதிக அளவு இந்த சக்தி அற்புதமான விஷயங்கள் கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள், சிவன், இவங்க தான் இந்த பக்கம் வந்து ஒரு ஆளுமையா ஆட்சி செய்வாங்க. அப்போ ஒவ்வொரு நிலப்பகுதியுமே எந்த தெய்வங்கள் இருக்கணும், அவர்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கணும்னு இயற்கையை தீர்மானிக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களை சரியான முறையில வழிபட்டாங்கன்னா 100% பலனை எடுக்கலாம். இதுக்கு நம்ம ஒவ்வொரு இடங்களும் தேடி போக அவசியம் இல்லை. குலதெய்வங்கள் நமக்கு இல்லையேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ உங்களுக்கு குலதெய்வம் எதுவுமே தெரியல அப்படின்னா நம்ம குலதெய்வமாய் யாரை வழிபட்டா சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் தான் குலதெய்வம். நம்ம அப்பாவுக்கு முன்னாடி தாத்தாவோ இல்லை தாத்தாவுக்கு முன்னாடி இருக்கிற பாட்டனோ முப்பாட்டனோ அவர்களை தெய்வமாக நினைத்து வழிபாடு செய்வதுதான் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது. முன்னோர்களை வழிபாடு செய்தாலே நம்ம இந்த குலதெய்வம் வழிபாடு செஞ்சதுக்கான 100% பலன் கிடைக்கும். சார், உண்மையிலேயே இன்னைக்கு கிடைத்த குறுகிய நேரத்துல நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம செய்யற தவறுகள்லாம் என்ன, அதை எவ்வளவு திருத்திக்கணும் அப்படிங்கிறதையும், ஒரு வீடுங்கிறது எவ்வளவு முக்கியமானது, அதுல வாஸ்துங்கிறதும் ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதும் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.